ஒரு சில விஷயங்கள் அடிக்கடி மறந்து போகுதா, கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவும் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி மசிஞ்சு வரதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே சட்னிக்கு தேவையான உப்பும் இது கூடவே சேர்த்துடுறோம். இது எல்லாமே மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வல்லாரக்கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா கீரை சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஆற வச்சு தேவைப்பட்டால் புளி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் துவையல் சூப்பராக இருக்கும். இந்த துவையல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லதுங்களை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கெட்டதுங்களை மறந்துடுங்க. கண்டிப்பாக இந்த வல்லாரக்கீரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு